இன்னைக்கு நாம பார்க்க போறது துரோகத்தோட உச்சம் அப்படின்னு நாம நினைக்க போற ஒரு வீடியோ தான். ஒரு இளம் கோடீஸ்வரர் தன்னோட மனைவிக்கு பர்த்டே ட்ரீட் கொடுக்கறதுக்காக அந்த உச்சி பாறைக்கு அவங்கள ட்ரெக்கிங் கூட்டு போறாரு. ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு கால் பண்ணி பயங்கரமா கதறி அழுகுது. ஏன் தெரியுமா? உங்க பையனும் நானும் செல்ஃபி எடுக்கிறதுக்காக மலை உச்சியில ஏறி நின்னோம். அப்போ அவர் கால் தடுக்கி 350 அடி உயர பள்ளத்துல விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு பயங்கரமா கதறி அழுகுது. ஆரம்பத்துல இது ஒரு ட்ரெக்கிங் விபத்து அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா போலீஸ் சிசிடிவி கேமராவை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அந்த உச்சி வெயில்ல ஒருத்தர் மட்டும் ஹூடி போட்டுக்கிட்டு அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி வர்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜை ஒரு க்ளூவா வச்சுக்கிட்டு அந்த பையனோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது தான் இந்தியாவே உலுக்குன ஒரு கொடூரமான துரோக பின்னணி வெளிச்சத்துக்கு வருது. இதை கண்டுபிடிச்ச போலீஸ்க்கே ஒரு செகண்ட் ரத்தம் உறைஞ்சு போச்சு. ஏன்னா ஹூடி போட்டுட்டு அந்த கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த அவனும் அந்த பொண்ணும் சுமார் 2000 ஃபோன் கால்ஸ் பேசியிருக்காங்க. 238 மணி நேரம் 2 பேரும் பேசின ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் போலீஸ்க்கு கிடைக்குது. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுற கேத்தன் அகர்வாலுக்கு நடந்த துரோகத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஜீவா ரிவீல்ஸ். ஹூடி போட்டுட்டு அந்த கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த அவனோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது அவன் பேரு சேத்தன் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் விசாரிக்கும் போது சேத்தனும் அந்த பொண்ணும் 2025 தீபாவளி அன்னைக்கு சந்திச்சு 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா கேத்தனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் கூட சேத்தன் கூட அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துல 238 மணி நேரம் 2 பேரும் பேசி இந்த கொலையை பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சேத்தனையும் அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி தனித்தனியா அவங்களோட பாணியில விசாரிக்கும் போதுதான் 2 பேரும் இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. உனக்கு கேத்தனை பிடிக்கலனா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு சேத்தன் கூட போயிருக்கலாமே அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. இது நமக்கும் வர்ற கொஸ்டின் தான். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் தான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் நடுங்க வச்சுச்சு. அந்த பொண்ணும் சொசைட்டில ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ. ஒருவேளை இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு சேத்தன் கூட போயிட்டா அவங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானமா இருக்கும். அப்பாவும் அம்மாவும் வெளியில தலை காட்ட முடியாது. அதனால கேத்தனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு கொடூரமான பிளான் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு. அமெரிக்கால ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்பாவோட பிசினஸை பார்த்துக்கலான்னு இந்தியா வந்த ஒரு கோடீஸ்வரன் கேத்தனுக்கும் 20 வயசான சியாவுக்கும் பிப்ரவரியில என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் நவம்பர் மாதம் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய பேலஸ்ல வெட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க. சொந்தக்காரங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்காக 2 பிரைவேட் ஃப்ளைட்டை கூட புக் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய விஐபி குடும்பம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜூன் 19 அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. அதை கொண்டாடுறதுக்காக ஜூன் 18 அன்னைக்கு அந்த கோட்டைக்கு அந்த 2 பேரும் போறாங்க. அங்கதான் கேத்தனுக்கு மரண குழி வெட்டப்பட்டிருந்துச்சு. பாறையிலிருந்து தவறி விழுந்துட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்டு போலீஸ் இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா கேத்தனோட அப்பா இதை ஒத்துக்கல. ஏன்னா கேத்தன் அமெரிக்கால இருக்கும்போதே அங்க பல மலைகளை ஏறின ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரெக்கர். அப்படி இருக்கும்போது இந்த பாறையிலிருந்து கால் வலிக்கு விழுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பூனே ரூரல் எஸ்பி சந்தீப் சிங் அவரோட தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சு இந்த கேஸை வேற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த கோட்டையோட டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க. அங்கதான் அவங்களுக்கு அந்த பயங்கரமான குழு மாட்டுச்சு. கேத்தனும் சியாவும் மலை ஏறும்போது அவங்களுக்கு பின்னாடியே ஒருத்தன் ஹூடி போட்டுக்கிட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு மலை ஏறுறது சிசிடிவில பதிவாகிருக்கு. ஆனா அன்னைக்கு வெயில் 33 டிகிரி. அந்த 33 டிகிரி வெயில்ல ஒருத்தன் எதுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு மலையை ஏறணும் அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வருது. ஜூன் 18 அன்னைக்கு அந்த மலையை ஏறி அங்க நின்று செல்ஃபி எடுக்கும்போது சேத்தனோட ஹெல்ப்பால அந்த பொண்ணு கேத்தனை பலமா அந்த மலையிலிருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையும் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் ட்ரை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் இவங்க அவனை கொலை பண்ண பார்த்துருக்காங்க. பேலியில் ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வச்சு கேத்தனோட கதையை முடிக்கலான்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தப்போ ஆனால் அது கேன்சல் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கோட்டைக்கு இவங்க 4வது டைம் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 டைம் வந்தப்பவும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. 4வது முறையாக இதை பிளான் பண்ணி கேத்தனை அநியாயமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ் பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக பல கோடி செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு தன்னோட குடும்ப கௌரவம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ விரும்புகிற பையனோட சேர்ந்து
கேத்தனை அநியாயமா கொலை பண்ணியிருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா, அத பிடிக்கலன்னு சொல்ற கரேஜ் வேணும். அப்படி இல்லன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இந்த கேஸ் ஒரு நிமிஷம் நடுங்க வச்சிருக்கு. இப்போ சேத்தனும் அந்த பொண்ணும் ஜாமீனே கிடைக்க முடியாத அளவுக்கு ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் சேத்தனுக்கும் என்ன தண்டனை குடுக்கலாம்? உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க.